கோலக்கிள்ளான் திருக்குறளார் தக்கார் முத்துகிருஷ்ணன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று கோலக்கிள்ளானில் உள்ள திருக்குறள் மன்ற அரங்கில் நடைபெற்றது. இந்தியாவிலிருந்து பிழைக்க வந்த நாட்டில் பொன் வேண்டும், பொருள் வேண்டும், புகழ் வேண்டும் என பரவலாக ஓடிக்கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் பொன், பொருள், புகழை எல்லாம் அறம் சார்ந்த வழியில் சேர்க்கும் போது மட்டும்தான் அது நிலையான இன்பத்தை கொடுக்கும் என்பதை உணர்ந்து திருக்குறளை கையில் எடுத்து கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக எண்ணற்றோரின் வாழ்வுக்கு வெளிச்சம் கொடுத்தவர் முத்துகிருஷ்ணன் அவர்கள். குடியும் கும்மாளமுமாய் பிழைக்க வந்த இடத்தில் தடம் மாறுகிறதே நம் சமூகம் என்ற அக்கறையில் நல்வழிப்படுத்த திருக்குறள் மன்றம் அமைக்க ஆசைப்பட்டார் அவர். அதற்காக பல சிரமங்களை எதிர்கொண்டு உண்டியல் ஏந்தி படிப்படியாக உலகின் முதல் திருக்குறள் மன்றத்தை நிறுவி வரலாற்று சாதனை படைத்தார். அதோடு அரை நூற்றாண்டு காலம் அம்மன்றத்தின் தலைமை பொறுப்பினை வகித்து நல்ல தலைமைக்கு சான்றாகவும் திகழ்ந்தார். எண்ணற்ற மக்களுக்கு திருக்குறளை போதித்து வழிகாட்டினார். இன்று கோலக்கிள்ளான் என்றால் நம் சமுதாயத்தின் வரலாற்றை திருக்குறள் மன்றம் தவிர்த்து யாரும் எழுதிவிட முடியாது. அத்தகைய பெருமைக்குரியவரின் நினைவேந்தல் நிகழ்வுதான் நெகிழ்ச்சியும் நன்றியும் நிறைந்த நிகழ்வாய் நெஞ்சம் நிரப்பியது. நிகழ்வில் இருந்த அமைதி, ஒற்றுமை, ஏற்பாட்டில் தெரிந்த நேர்த்தியிலேயே தெரிந்தது திருக்குறள் அவர்களின் மையமாக இருக்கிறது என்பது. அந்த பரிசுத்த மனிதரின் திருவுருவ படம் மிக நேர்த்தியாய் வடிவமைக்கப்பட்டு சபையில் அன்பின் சொரூபமாய் காட்சி தந்தது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்பதற்கிணங்க பலருக்கும் அன்பின் வெளிப்பாடாய் கண்ணீர் பெருக்கெடுத்தது தக்கார் முத்துகிருஷ்ணன் அவர்களின் பண்புக்கு சான்றாய் அமைந்தது. இந்நிகழ்வுக்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தொற்றுனரும் திருக்குறள் மன்றத்தின் அறங்காவலருமான ஓம்ஸ் தியாகராஜன், அறங்காவலர்கள் முத்துசாமி பிள்ளை, பாலகிருஷ்ணன் மற்றும் முனியாண்டி உட்பட பலரும் கலந்து கொண்டு நினைவுகளை பகிர்ந்தனர். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் தியாகராஜன், திருக்குறள் மன்றம் தோன்றிய காலம் தொட்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக மன்றத்தை வளர்த்த மனிதருக்கு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்தவைக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். உண்டியல் ஏந்தி நிதி திரட்டி இம்மன்றம் அமைக்க அவர்கள் பட்ட பாடுகளை தாம் நினைத்து பார்ப்பதாக அவர் கூறினார். ஒற்றை காசில் கட்டிய மன்றம் என குறிப்பிட்ட அவர், வீடு வீடாக உண்டியல் ஏந்தியதோடு தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களிலும் ஒத்த காசாய் உண்டியல் ஏந்தி அறிவாலயம் அமைக்க பாடுபட்டிருக்கிறார்கள் என்று அவர் நினைவு கூர்ந்தார். அன்னாருக்கு 2023ஆம் ஆண்டு நடந்த 11ஆம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் போது தக்கார் விருதினை நமது நாட்டின் பிரதமர் மாண்புமிகு டத்தோஸ்ரீ அன்வார் அவர்கள் வழங்கியது நன்றிக்குரியது என்று அவர் கூறினார். மேலும் திருக்குறள் மன்றம் பல்கலைக்கழகமாக உருமாற வேண்டும் என்றும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதற்கு தமது ஆதரவு எப்போதும் உண்டு என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து மலர்குழு பொறுப்பாளர் பொன் அண்ணாமலை, முத்துகிருஷ்ணன் அவர்களின் மகள் சம்பூர்ணம் முத்துகிருஷ்ணன், மருத்துவர் குமரவேலு திருமேனி, திருமதி பவளமணி வடமலை, முனியாண்டி, ஆசிரியர் ராமன் மற்றும் செயற்குழு உறுப்பினர் விக்ரமன் ஆகியோர் தக்கார் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நிகழ்வில் தக்கார் முத்துகிருஷ்ணன் அவர்களின் நினைவை போற்றும் நினைவேந்தல் சிறப்பு மலரும் வெளியிடப்பட்டது. நிகழ்வில் முக்கிய அங்கமாக தக்காரின் சிறப்பு காணொலி தொகுப்பு அவரின் நேர்காணல் அங்கங்களோடு ஒளியேறியது. ஆக்கப்பூர்வமான படைப்பாக அது அமைந்திருந்தது. திருக்குறள் ஓதப்பட்டு குத்து விளக்கு ஏற்றி தொடங்கிய இந்த விழாவில் வந்திருந்த பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. முன்னதாக முகப்பில் வீற்றிருக்கும் வள்ளுவ பெருமானுக்கு வணக்கம் செலுத்தப்பட்டது. அரங்கம் நிறைந்த கூட்டம், அல்ல குறையாத விருந்து உபசரிப்பு என எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மலேசிய இந்தியர்களின் வரலாற்றில் மிக முக்கிய ஆவணம் திருக்குறள் மன்றம். அதன் கதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான பாடம். முன்னோர் முயற்சியின் மணிமகுடமாய் என்றும் திகழும் இந்த அறிவாலயத்தின் கதையையும் அதற்காக பாடுபட்ட தியாகிகளின் தியாகத்தையும் நன்றியோடு நினைவு கூர்வோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.